நல்ல நாளின் மாலை பொழுதிற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாம் பாடினது போல நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இந்த நாளில் தெரிந்து கொள்வதற்கும், அவ்விதமாய் தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் கடந்த நாட்களில் ஓசியாவின் புத்தகத்தினின்று சில பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பாகத்தினின்று சில பாடங்களை படிக்க போகிறோம். I welcome all of you who has joined this Zoom meeting, and this is the regular, it's a part of the regular Bible study conducted by Ebenezer Gospel Hall on every Wednesday by 6:30 to 7:30. So welcome you all. May this time be a precious time as we are blessed and edified by the hearing of the word of God. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஓசியாவின் புத்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 15 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10 15 முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஓசியாவின் புத்தகம், ஓசியா chapter 5 verse 10 to 15. யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன். எப்பிராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுக்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்பிராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உழுப்பை போலவும் இருப்பேன். எப்பிராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. நான் எப்பிராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீரிட்டு போய் விடுவேன். தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தேங்க்யூ. கர்த்தருடைய வசனமானது இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் தாமே அதனுடைய ஆழமான கருத்துக்களையும் நமக்கு தேவையான சிந்தனைகளையும் ஆவியானவர் நமக்கு கொடுப்பதாக. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்து முடித்த பாகங்கள் ஞாபகத்திலே நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக நாம் வாசித்த வேத பாகங்கள் அறிவீர்கள். 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசித்தோம். அந்த பகுதிகளிலே நாம் தேவனுடைய ஆவியினால் சில சிந்தனைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது வேசித்தன ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்க முடியும். அது 5ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திலே வருகிறது. They have been led by the spirit of whoredom என்று வாசிக்கிறோம். தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டியவர்கள் இத்தகைய அசுத்த ஆவிகளினால் நடத்தப்படும் பொழுது ஏற்படுகிற விளைவுகள் தான் ஏறத்தாழ சொல்ல வேண்டுமானால் கீழே வருகிற வசனங்களில் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். ஆகவே நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அதிக கவனமாய் சிந்தித்தோம். இவ்விதமாய் வேசித்தன் ஆவியினால் வழிநடத்தப்பட்டு வழிதவறி தங்களுடைய சொந்த நாயகரை விட்டு, தங்களுடைய சொந்த ஆண்டவரை விட்டு, தங்களுடைய எஜமானனை விட்டுவிட்டு அந்நியனை நாடி போற இஸ்ரவேல் தேசத்தாருடைய நிலைமையை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் என்று நாம் சிந்தித்தோம். அருமையானவர்களே, இங்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு ஆவிக்குரிய பாடத்தை ஒரு முறை கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுபவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவாவியானவர் தேவன் நமக்குள் ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே தேவாவியானவரை தந்தார். The person and the power thereon. அந்த தேவாவியானவர் தேவாவியின் வல்லமையும் நமக்குள் தந்திருக்கிறார். எதற்காக என்று நமக்கு நன்றாக தெரியும். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்தி செல்லுவதற்காக ஆவியானவர் கொடுக்க பெற்றதாக நாம் அறிகிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையை இன்றைக்கு வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவராகும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படும் பொழுது ஏற்படுகிற
நன்மைகளை குறித்து கலாத்தியர் 5:22 நாம் வாசிக்கிறோம். ஆவியானவரால் வழிநடத்தப்படும் பொழுது, ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆவியானவர் நமக்குள் ஆவியின் கனியை உற்பத்தி செய்வதாக நாம் பார்க்கிறோம். நான் அதை ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன். We are being led by the Holy Spirit. When we allow the Holy Spirit to use us for His glory, or when we abide under the control of the Holy Spirit, the Holy Spirit produce in us the spirit of the fruit of the Spirit. ஆவியின் கனியை பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தி செய்கிறார். When we allow the Holy Spirit to take control of us and allow Him to lead us through, and when we are filled with the Holy Spirit, then the Holy Spirit produces the fruit of the Spirit. And the fruit of the Spirit என்ன என்பதை நாம் 5:22 வாசிக்கிறோம். ஆகவே அது கிறிஸ்துவினுடைய பண்புகளை காட்டுகிறது. That 9 qualities are the perfect qualities or the absolute quality of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே காணப்படுகிற அந்த 9 நற்குணங்கள் தான் அந்த ஆவியின் கனி என்பது. ஆகவே பரிசுத்த ஆவியினால் நாம் வழிநடத்தப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆவியின் கனியை உற்பத்தி பண்ணி வருகிறதை பார்க்க முடியும். அல்லது கிறிஸ்து நமக்குள் உருவாகுவதை நாம் உணர முடியும். அதைத்தான் கலாத்தியரிலேயே பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவானவர் உங்களில் உருவாக மட்டும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். I suffer labor pain, or I travail in labor pain until Christ is formed in you. உங்களில் கிறிஸ்து உருவாக வேண்டும். ஆவியானவருடைய முக்கியமான பணி என்பது நம்மை கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயல் உள்ளவர்களாக, இந்த சாயல் is not the external image but the internal qualities. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளான திவ்ய சுபாவங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில உருவாகுவது. ஆகவே ஆவிக்குரிய மனுஷனை நாம் அடையாளம் கண்டுகொள்வது அவன் கொடுக்கக்கூடிய அந்த விளைவாகிய அந்த ஃப்ரூட்ஸ் அல்லது கனியை பொறுத்த மட்டில் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் அதே சமயத்திலே கலாத்தியர் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது, நான் அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். கலாத்தியர் 5:13 வாசித்தால், தயவு செய்து கலாத்தியர் 5:13 நாம் வாசித்து பார்ப்போம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். போதும். இவ்விடத்திலே ஆவியானவருடைய வார்த்தையை கவனியுங்கள். என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த சுயாதீனத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? அதை நாம் ஒருபோதும் மாம்சத்திற்கு ஏதுவாக நாம் பயன்படுத்தக்கூடாது. அல்லது நமக்கு கிடைத்த சுதந்திரங்களை ஒருபோதும் மாம்சத்தை பேணுவதற்கு பயன்படுத்தக்கூடாது, அல்லது மாம்சத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன் மாம்சத்திற்கு இடம் கொடுக்க கூடாது? நாம் ரோம நிருபத்தை படித்த பொழுது அதன் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே வாசித்தோம். ரோமர் 13 கடைசி வசனம், துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Make no provision for the flesh to gratify its lust என்று சொன்னால், இந்த இச்சை என்ன செய்கிறது? அதாவது மாம்சத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த மாமிசம் என்ற ஃபிளஷ், அந்த கார்னாலிட்டி அல்லது ஃபிளஷ் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் 2ஆக இருக்கிறது. ஒன்று, நம்முடைய சரீரத்தை கூட அந்த மாமிசம் என்று சொல்லலாம். சரீரத்தை மாம்ச சரீரம் என்று சொல்லுகிறோம். அது நம்முடைய இந்த உடலை காட்டுகிறது. ஆனால் அதே சமயத்துல ஃபிளஷ் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது அதற்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வெறும் நம்முடைய மாம்ச சரீரத்தை குறிப்பதற்காக மட்டுமல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய விழுந்து போன சுபாவத்தையும் அது எடுத்து காட்டுகிறது. Though the meaning has two different shades, one is that the flesh denotes
our human body. நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. The other meaning of the word flesh is the nature that we have inherited from the fallen Adam or the Adam after sinning. அவனுடைய சுபாவத்திலிருந்து நாம் இன்ஹெரிட் பண்ணின நம்முடைய நேச்சரை காட்டுகிறது. ஃபிளஷ் என்று சொன்னால் சரீரத்தையும் குறிக்கும், அதே சமயத்தில் சரீரத்தை இயக்கக்கூடிய சரீரத்தில் உள்ள அந்த சுபாவத்தை காட்டும். அப்ப சரீரம் என்று சொல்லும் பொழுது, மாம்சம் என்று சொல்லும் பொழுது மனித சரீரத்தையும் குறிக்கும், மனித சுபாவத்தையும் குறிக்கும். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். both the body of human being and also the character of the human being, இது ரெண்டும் அந்த வார்த்தையிலே பொருளடங்குகிறது. ஆகவே மாம்சத்தின்படி நடப்பது என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? மாம்சத்தின்படி நடப்பது என்று சொன்னால் மாம்சமானது இச்சிக்கிறதை பார்க்க முடியும். மாம்சம் இச்சிக்கிறது, ஆவியும் இச்சிக்கிறது. அந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒருபோல் இருந்தாலும் கூட ரெண்டுமே ரெண்டு அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. மாம்சத்தின் இச்சை என்று சொல்லுகிறது the evil desires of the flesh, evil desires of the flesh. அதே சமயத்தில் ஆவி ஏற்றபடி ஆவியினுடைய விருப்பம், ஆவி இச்சிக்கிறது என்று நாம் கலாத்தியர் வாசித்த பொழுது அங்கே ஆவியானுடைய இச்சை என்று சொல்லுகிறது not the evil desire but a best and good desires of the Holy Spirit, பரிசுத்தாவியினுடைய நல்ல விருப்பங்கள். ஆகவே பரிசுத்தாவியானவர் நமக்குள் உருவாக்க வேண்டும் விரும்புகிற நல்ல காரியங்களுக்கு எதிராக மாம்சம் இச்சையானது என்ன செய்கிறது? அதற்கு எதிராக தீர்த்தான தீமையான தீங்கான காரியங்களை சிந்திக்க வைக்கிறது. ஆகவே போராட்டம் ஆவியின் சிந்தனைக்கும் மாம்சத்தின் சிந்தனைக்கும் இடையில இருக்கிறதை பார்க்க முடியும். மாம்ச சிந்தை நம்மை ஜீவனுக்கும் சமாதானத்திற்கும் நேராக வழி நடத்தும். ஆனால் மாம்ச சிந்தை நம்மை அழிவுக்கும் மரணத்திற்கும் நேராக வழி நடத்தும். நாம் அதே ரோமன் நிருபத்திலே வாசிக்கிறோம். ஆகவே மாம்சத்திற்கு ஏற்றபடி நடப்பது என்று சொன்னால் மாம்சத்தின் corrupted character, the fallen nature, it has a evil desire, it always lusteth என்று வாசிக்கிறோம். ஆகவே ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது என்ன சொல்லுகிறார்? உங்களில் இருக்கக்கூடிய இந்த விழுந்து போன மாம்சத்தின் சுபாவம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய விழுந்து போன ஆதாமினுடைய அந்த கேரக்டர் அது இச்சிக்கிறது, அது இச்சையை கொண்டு வருகிறது. இட் ப்ரொடியூசஸ் லஸ்ட் இன் us. ஆனால் இந்த லஸ்ட் வரும் பொழுது அந்த லஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? அந்த லஸ்ட் அது நிறைவேற்றப்படுவதற்காக நம்முடைய இந்த சரீரத்தை கேட்கிறது. The lust requests or beseeches the body of us to fulfill the desires or the evil desires of the fallen nature. விழுந்து போன சுபாவம் கேட்கிற அல்லது இச்சிக்கிற கேடான காரியங்களை நிறைவேற்றி தவறான இன்பம் பெறுவதற்காக இச்சையானது, மாம்சத்தின் இச்சையானது நம்முடைய சரீரத்தோடு சம்பந்தப்பட விரும்புகிறது. அப்பொழுது என்ன நடக்கும்? அந்த சரீரம் இந்த மாம்ச இச்சையினுடைய சிந்தனைக்கு விட்டு கொடுக்கப்பட்டால், if you allow your human body to fulfill the requests or the pleasures of the human lust, then there is some evil things happening. பின் அதற்கு பின்னதாக என்ன நடக்கும்? அதனால தான் ரோமர் 13 வாசித்த பொழுது make no provision for flesh to fulfill the lust thereof. You should not allow the fallen nature to fulfill its desires in your human body. இப்ப நீங்க புரிந்ததாக நான் நினைக்கிறேன். இந்த சரீரத்தை என்ன செய்கிறது? விழுந்து போற மாம்சம் அது தன்னுடைய இச்சைகளை, விருப்பங்களை, இன்பங்களை பெறுவதற்காக சம்பந்தப்பட விரும்புகிறது. ஆனால் இந்த நேரத்தில் இச்சையானது நம்முடைய சரீரத்தை கேட்டு அது இன்பம் பெற வேண்டும், அது தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், don't yield your body to the evil desires of the fallen lust, fallen man. அந்த விழுந்து போன மனுஷ இச்சை நிறைவேற்ற உன் சரீரத்தை மட்டும் விட்டு கொடுக்காதே. சரீரமும் இச்சையும் இணையும் பொழுதுதான் அது கற்பம் தரித்து பாவத்தை பிரசவிக்கும். பாவம் அது முழுமை அடையும் பொழுது மரணத்தை உண்டாக்கும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே
நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒருபோதும் மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு நாம் இந்த சரீரத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த சரீரம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் பாவம் பிறக்காது, பாவம் செயல் வடிவிலே வராது. இதுதான் பவுல் சொல்லுகிறார். ஆக கவனமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் இந்த இடத்திலே நான் ஏற்கனவே சொன்னது, ஓசியாவின் புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்கள் வேசித்தன ஆவியினாலே அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் அந்த வேசித்தன ஆவியின் கனியாகிய அந்நிய புத்திரர்களை பெற்றெடுத்ததாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே வேசித்தன ஆவியானது ஒருவரை அடக்கி ஆளும் பொழுது அவன் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதனுடைய கனிகள் அது எப்படி இருக்கும்? அது அந்நிய புத்திரர்களை போல இருக்கும். They will be a strange children, வினோதமான children. அதனுடைய ஒருவேளை ஷேடில, ஷேப்பில அல்லது எல்லா வகையிலும் ஒரு எப்நார்மாலிட்டியை பார்க்க முடியும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியனுடைய செயலினாலே நமக்குள் ஏற்படுகிறதுக்கு பெயர்தான், உண்மையாக சொல்ல வேண்டுமானால் அது கனி என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய மாம்ச எண்ணங்களை எல்லாம் சரீரம் நிறைவேற்றுவதற்கு இடமளித்தால் அந்த சரீரத்தினின்று வெளியே வருகிறது என்ன தெரியுமா? அது ஃப்ரூட் அல்ல. மாம்சத்திற்கு ஒருபோதும் ஒரு ஃப்ரூட்டை உருவாக்க முடியாது. Flesh can never produce fruits, it can only produce works என்று வாசிக்கிறோம். காரணம், கலாத்திய நிருபத்திற்கு நாம் கொஞ்சம் திரும்பி வரலாம். கலாத்திய நிருபத்தின் 5ஆம் அதிகாரம், கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 16 கொஞ்சம் வாசிப்போம். 16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் போதும் நாம் இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆவியினுடைய கிரியையாக ஆவியானது நமக்குள் செயல்படும் பொழுது ஏற்படுகிற இந்த கனியை குறித்து நாம் சிந்தித்தோம். அது ஆவியின் கனி. கிறிஸ்து நமக்குள் உருவாக்கப்படுகிறார். ஆனால் மாம்சம் நமக்குள் அனுமதிக்கப்பட்டால், மாம்சத்தின் இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நாம் சரீரத்தை விட்டு கொடுத்தால் அந்த சரீரத்தினின்று வெளிப்படுகிறது என்ன என்று பார்த்த பொழுது நாம் வாசித்தோம், மாம்சத்தின் கிரியைகள். காரணம், flesh can only produce works. Works produce works என்று சொல்லலாம். மாம்சத்திலே கிரியை செய்கிறோம். இது எதை காட்டுகிறது? ஃப்ரூட் எப்படி உருவாகிறது? ஃப்ரூட் has a silent production. எப்பொழுதுமே கனியை பார்த்தால் சத்தம் போட்டு கனி ஒருபோதும் அது உற்பத்தியாவதில்லை. அது பிறந்த நாள் முதற்கொண்டு முத்துகிற நாள் வரைக்கும் அமைதியாக அந்த கனிகள் உற்பத்தியாகிறதை பார்க்க முடியும். ஆனால் மாம்சத்தின் செயல்பாடுகளை பார்த்தால், you have to labor in your flesh. When you give place to your lust to be fulfilled by your body, then you have to work hard. There is a labor involved, there is a work involved. இது என்ன செய்யும்? கிரியைகளாக மாறுகிறது. கிரியைக்கு என்ன உண்டு? அங்கு பலவிதமான சத்தங்கள் உண்டு, பலவிதமான விளைவுகள் உண்டு. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தினுடைய விளைவு கிரியைகள் தான், அங்கு கனி உருவாகாது. காரணம், மாமிசம் மாம்சீக உழைப்பை காட்டுகிறது. மாம்சத்தின் உழைப்பு அது கிரியைகளாய் வருகிறது. கிரியைகள் என்ன செய்கிறது? மறுபடியும் கிரியைகளை உருவாக்கும். இந்த இடத்துல எத்தனை கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டது என்று நீங்கள் பார்க்கலாம். நான் எண்ணினது 17 நினைக்கிறேன்.
17 இந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆவியை சார்ந்து கொள்ளாமல், ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்படாமல், ஆண்டவருடைய ஆவியால் நடத்தப்படாமல் நாம் கிரியை செய்ய ஆரம்பித்தால், நம்முடைய சுய கிரியையினாலே நாம் செயல்பட ஆரம்பித்தால் நாம் என்ன உற்பத்தி பண்ணுகிறோம்? இஸ்ரேல் மக்கள் உற்பத்தி பண்ணினது போல பாகால் இடத்துல சென்று அந்த வேசித்தன் ஆவியினாலே அவர்கள் உற்பத்தி பண்ணின அந்நிய குழந்தைகளைத்தான் உற்பத்தி பண்ணுவோம். ஆகாத குழந்தைகளைத்தான் உற்பத்தி பண்ண முடியும். பாவத்தினுடைய கிரியைகளைத்தான் உற்பத்தி பண்ண முடியும். இங்கே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாக்கி கொள்ள வேண்டும். இந்த நாளில் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனி அது இன்னும் முத்தலாகிறதா, அது பழுக்குகிறதா என்று யோசிக்க வேண்டும். ஆனால் இடையிலே எந்த ஒரு மாம்சத்தின் கிரியையும் தோன்றிவிடாதபடி நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு அந்நிய குழந்தையையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிறப்பிக்க கூடாது. இது அந்நிய குழந்தை, இந்த மாம்சத்தின் கிரியை என்று சொல்லுகிறது. ஒருபோதும் நாம் பெறத்தகாத அந்நிய குழந்தைகள். ஆகவே மிக கவனமாக நாம் எந்த ஆவிக்கு கட்டுப்பட்டவர்கள், நாம் எந்த சிந்தைக்கு கட்டுப்பட்டவர்கள். மாம்ச சிந்தை மரணத்தை உண்டாக்கும், ஆவியின் சிந்தையோ ஜீவனையும் சமாதானத்தை உண்டு பண்ணும். ஆகவே இந்த நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களே, உங்கள் வாழ்க்கையிலே 24 மணி நேரமும் அனுநிமிஷமும் தேவாவியானுடைய ஆளுகைக்கும் சிந்தனைக்கும் கட்டுப்பட்டவர்களாய் வாழுங்கள். Don't give place to your evil thoughts or the lustful thoughts to get the satisfaction from our body. நம்முடைய சரீரத்தை கொடுக்காதிருங்கள். அவன் கேட்கும் பொழுது மாம்ச சிந்தை அல்லது விழுந்து போன சுபாவம் நம்முடைய சரீரத்தை இன்பத்திற்காக கேட்கும் பொழுது சரீரத்தை பத்திரமாய் பாதுகாத்து, சரீரத்தை 12ஆம் அதிகாரத்தில் ரோமர் 12 வாசிக்கிறது போல நாம் ஆண்டவருக்கு நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நான் அடுத்த விஷயத்துக்கு வர விரும்புகிறேன். இங்க சிந்தித்த பாடம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கணக்கு தீர்க்கும் நாள் உண்டு. கீழே நாம் ஓசியார் புத்தகத்திலே அதை வாசிக்க போகிறோம். கணக்கு தீர்க்கும் நாள் ஒன்று உண்டு. அன்றைக்கு நாம் கிரியையை வைத்திருக்கிறோமா அல்லது கனியை வைத்திருக்கிறோமா? கிரியைகளுக்கு தண்டனை உண்டு, கனிகளுக்கு பாராட்டுகள் உண்டு. அருமையானவர்களே, நாம் என்ன பெற்றெடுக்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்பதை இந்த நாள் நாம் சிந்திப்பதற்கு கர்த்தர் நம்மை ஏவுவாராக. நாம் இப்பொழுது மறுபடியும் ஓசியான் புத்தகத்தை வாசித்த வேத பாகங்களுக்கு வரப்போகிறோம். ஓசியான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10 நாம் வாசித்தோம். தயவாக நான் அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஹோசேயா சாப்டர் 5 verses 10 onwards நான் வாசித்தோம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன். இந்த இடத்தில் என்று நான் ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஓசியா தீர்க்கதரிசி அவன் தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை இஸ்ரவேல் மக்களுக்காக செய்கிறார். அதாவது வடதேசம் என்று அழைக்கப்படுகிற அந்த 10 கோத்திரங்களை கொண்ட, அதில் மெஜாரிட்டி என்ற கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம். ஆகவே அந்த கோத்திரத்தாருக்கு அல்லது அந்த வடதேசத்தாருக்காகத்தான் தேவன் இந்த மனிதனை அனுப்பி இருக்கிறார். அவருடைய முக்கிய பணி என்பது இஸ்ரவேல் தேசத்தின் பாவங்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு நியாயத்தை சொல்லி அவர்களை திருப்புவதற்கு முயற்சிக்க ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் மக்களை மட்டும் போக்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய பணியின் இடையிலே இந்த தேவதாசன், இந்த தீர்க்கதரிசி அடிக்கடி அடுத்துள்ள நெய்பரிங் கண்ட்ரி அல்லது தேவனுடைய ராஜ்யமாகிய தென் தேசத்தை குறித்தும் இடையினிலே அவர் சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். நீங்கள் அதை இந்த அதிகாரத்திலே பார்த்திருக்கலாம். பல வசனங்கள் அதை குறித்து சிந்தித்து வந்தோம். குறிப்பாக 5ஆம் வசனத்திலே, அதாவது 5:5 கடைசி வசனத்திலே அவர்களோட யூதாவும் இடருண்டு விழுவார். இஸ்ரவேலை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது யூதாவை பற்றியும் சொல்லுவதை நாம் கவனித்தோம். இரண்டாவதாக நாம் இப்பொழுது 10ஆம் வசனத்திலே யூதாவின் பிரபுக்கள் என்று நாம் வாசித்தோம்.
12 வாசிக்கும் பொழுது, நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு என்று சொல்லுகிறார். இனி 14ஆம் வசனத்திலே, நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நீங்கள் கீழே 6ஆம் அதிகாரத்திற்கு வந்தாலும் சில வசனங்களை மட்டும் நான் காட்டுகிறேன். அங்கு கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்தால், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த புத்தகத்தினுடைய ஏனைய பகுதிகளிலும் பின்வருகிற ஃபாலோயிங் சாப்டர்ஸ்ல கூட நீங்கள் பார்த்தால் அடிக்கடி இஸ்ரவேலோடு பேசுகிற அதே நேரத்தில் திடீரென்று யூதாவையும் அவர் அழைத்து அவர்களுக்கும் சில கடிந்து கொள்ளுதல், சில எச்சரிப்புகள், வார்னிங்ஸ் and as well as exhortations கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். நான் இதை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு சிலருடைய பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக ஒருவேளை தெய்வ சபையிலே தேவதாசர்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேச வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை குறித்த ஒரு பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவதற்காக ஒருவேளை தேவதாசன் அன்றைக்கு ஏவப்பட்டிருக்கலாம். அல்லது தேவனுடைய ஆவியானவர் அவருக்குள் கிரியை செய்து சபையில காணப்படுகிற சில காரியங்களை சபையாருக்கு உணர்த்துவதற்காக தேவாவியானவர் பேசிக் கொண்டிருக்கலாம். அப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம், சில செய்திகளை நாம் கேட்கும் பொழுது அந்த செய்திகள் எப்பொழுதுமே எனக்கு அல்ல, இது இஸ்ரவேலுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் அடிக்கடி எண்ணுவது உண்டு. எந்த செய்தியை கர்த்தர் பேசினாலும் அந்த செய்தியிலே முக்காவாசியும் எனக்குள்ளதல்ல, அது என் அருகில் இருக்கக்கூடியவருக்கு, என் சகோதரருக்கு அல்லது அந்த சகோதரிக்கு என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய கர்த்தருடைய சபையில இருக்கும் பொழுதும் அலட்சியமா இருந்திருக்கிறோம். காரணம், இது எனக்குள்ள செய்தி அல்ல. ஆகவே ஒரு அலட்சிய போங்கு. தேவ வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம்? நாம் நம்முடைய வேத புத்தகத்தை புரட்டி வேறு பாடங்களை கற்றுக்கொள்ளவோ அல்லது ஒரு பிரசங்கத்திற்கான தயார் செய்வதோ இருக்கலாம். அப்படி அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பேச்சுக்கு கவனம் கொடுக்காமல் அவர் யாருக்கோ பேசுகிறார். ஆகவே நான் என்னுடைய விஷயமாக எனக்கு தேவ செய்திக்காக வேதத்தை வாசித்து அப்பொழுது தியானித்து சில குறிப்புகளை கூட சேர்த்து வைக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, தேவன் பேசும் பொழுது அவர் யாதோ ஒருவருக்காக பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இஸ்ரவேலோடு தான் பேசுகிறார். அதே சமயத்துல யூதாவுக்கும் அதிலே செய்தி உண்டு. இது நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் பேசும் பொழுது சபையில் ஒருவேளை 2 வகைப்பட்ட மக்கள் இருந்தால், ஒரு சாராருக்கு விரோதமாக தேவன் கடிந்து கொண்டு பேசும் பொழுது இன்னொரு சாராருக்கும் அதிலே செய்தி உண்டு. சோ இதை நாம் ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டும். When you listen to the word of God, don't treat it as for someone's benefit. It's not for me. God is speaking to that person, that brother. So we try to be unattentive or inattentive in the church of God. But I want to stress on the point, when God speaks through someone in the assembly or elsewhere, you have to be very attentive. Very attentive. Why? Because God may even talk to you in the middle or in the midst of the sermon. Sometimes God may even look at you and talk to you. So be attentive throughout. தொடர்ந்து ஒரு செய்தி ஒரு தாசன் கொடுக்கும் பொழுது அந்த செய்தியினுடைய ஒவ்வொரு வாசகத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். எனக்குள்ளதல்ல என்று ஒருவேளை தெரிந்தாலும் கூட இடையிலே கர்த்தர் என்னோடும் பேசுவார். இது தேவ செய்தியினுடைய வல்லமையை நமக்கு காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, செய்திகளை கேட்கும் பொழுது அலட்சியமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கான ஒரு செய்தி அதுல வந்திருக்கும். தேவன் உங்களை பார்த்து பேசி இருப்பார். அந்த செய்தியிலே at least one sentence may be intended for you. It has been directed to you. It's for you. But that time you were not able to hear it because you were in a sleepy mood. ஆகவே கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் கேட்க தவறாதிருங்கள். மற்றவர்களோடு பேசுகிற நினைத்து நாம் ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. வாசித்த வசனத்திலே யூதா இஸ்ரவேலோடு பேசுகிறார், இடையிலே யூதாவோடும் பேசுகிறார்.
யூதாவுக்கு இங்கே சொல்லப்படுகிற விஷயங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் தண்டிக்கப்பட்ட பின் ஏறத்தாழ 130 வருஷங்கள் கழித்துதான் அவர்களுக்கு தண்டனை வந்தது. It took time for them to get their punishment. ஆனால் இப்பொழுதே இவர்களுக்கு போதிக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய தண்டனை காலத்தின் அருகிலே நின்று கொண்டுதான் ஓசியா பேசுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், ஓசியாவின் காலம் முடித்து ஏறத்தாழ 30 வருஷங்களுக்குள்ளாக அசிரியா தேசத்தார் கடந்து வந்து இந்த தேசத்தை அவர்கள் நாடு கடத்தி தங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு 30 வருஷத்துக்குள் தண்டனை வருகிறது. ஆனால் யூதேயாவுக்கு 130 வருஷம் கழித்துதான் தண்டனை வருகிறது. ஆனால் செய்தி எங்கே ஆரம்பமாகிறது? செய்தி யூதா தேசத்திற்கு இஸ்ரவேலுக்கு வருகிற சமயத்திலேயே வந்து விட்டது. தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். தேவன் உங்களுக்கு அதிகமான சாவகாசங்களை கொடுக்கிறார். God gives you ample opportunities and chances to come back. நீங்கள் 130 வருஷம் கழித்துதான் தண்டிக்கப்படுவீர்கள் என்று இன்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆகவே பிறருக்கு கொடுக்கிற செய்தியிலே எனக்கு ஒன்றுமில்லை என்று அலட்சியம் செய்யாதபடிக்கு, ஒருவேளை தண்டனை பழுக்கவில்லை, என்னை பொறுத்த மட்டில் இன்னும் நான் பாவத்தின் தண்டனையை பழுத்து இப்பொழுது நான் தண்டிக்கப்பட மாட்டேன். It may take long time. ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள், there is a day fixed. நம்முடைய பாவத்தின் கணக்கு பார்ப்பதற்கு தேவன் காலத்தை நியமித்திருக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியிலே யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும், இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் என்று மாறி மாறி ஆண்டவர் பேசுகிறார். அந்த விஷயத்திலிருந்து நாம் இதனுடைய பொருளுக்கு வருவோம். 10ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Chapter 5 verse 10. யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன். யூதாவினுடைய பாவமும் பாவத்திற்கு வரப்போகிற கோபமும், இதுதான் இங்கே இந்த 10ஆம் வசனத்திலே வாசித்தோம். Both the அவருடைய பாவம், யூதா தேசத்தினுடைய சின் அதை சொல்லப்படுகிறது. அதை போல ஆண்டவருடைய உக்கிர கோபம், wrath of God, இது ரெண்டும் தான் இங்கே வருகிறது. ஆனால் யூதா கோத்திரத்தில் அவர்கள் மேல் தேவன் கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவார் என்று சொல்லுகிறார். அந்த உக்கிர கோபத்தை தண்ணீர் என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருள் வெள்ளம் போல ஊற்றுவேன். தண்ணீரை ஊற்றுவது என்று சொன்னால் குடிக்க தாகத்திற்குள்ள தண்ணீரை தலை ஊற்றுவதல்ல. இங்க சொல்லுகிற தண்ணீரை போல ஊற்றுவேன் என்று சொன்னால் அணையை உடைந்து வருகிற பெருவெள்ளத்தை போல ஊற்றுவேன் என்று பொருள். ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமோஸ் 5:8 கொஞ்சம் வாசிப்போம். ஆமோஸ் 5:8. அவர் அருமீனையும் மிருக சிரீஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். Praise the Lord. இங்க வாசித்த வசனத்திலே கர்த்தருடைய செயல்பாடுகளை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் தான், ஆனால் கர்த்தர் வல்லவரும் தான். அதே சமயத்தில் அவர் பழி வாங்குகிறவர், தண்டிக்கிறவரும் கூட தான் என்றுதான் ஆமோஸ் சொல்லுகிறார் அங்கு. ஆனால் ஆமோஸிலே வாசித்த வசனத்திலே தான் இந்த யூதாவின் பாவத்திற்கு தக்கதான தண்டனை என்ன தெரியுமா? தேவனுடைய உக்கிர கோபமானது தண்ணீரை போல் ஊற்றும் என்று சொன்னால் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை முழுமையாக அள்ளி எடுத்து ஒரு தேசத்தின் மேலே கொண்டு போய் சொரிவது என்று பொருள். இதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். சுனாமியை போல கடல் நீர் அப்படியே எத்தனையோ அடி உயரங்களுக்கு மேலாக உயர்ந்து அது அப்படியே தேசத்தின் மேல் புரண்டு போகும் பொழுது தேசத்தினுடைய முகமே மாறி விடுகிறது. தேசத்திலே எந்த பொருளும் இல்லாதபடிக்கு அந்த தேசம் அதனுடைய முழுமையையும் இழக்கிறது, அதனுடைய உருவத்தை இழக்குகிறது, எல்லா பொருளையும் இழக்குகிறது. தேசம் தேசம் அல்லாதபடி பாழாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அப்போ இங்கே உக்கிர கோபத்தை ஊற்றுவேன் என்று சொன்னால் பொருள், தேவன் யூத ஜனத்தையும் இந்த தண்ணீர் பிரவாகத்தால் அடித்து செல்ல போகிறார். சாதாரண தண்ணீர் அல்ல, ஆற்று தண்ணி பொங்கி வந்ததல்ல, இது சமுத்திரம் பொங்கி வந்து சமுத்திரத்தை அப்படியே கொண்டு வந்து ஊற்றினால் எப்படி இருக்குமோ நினைத்து பாருங்கள். அந்த உக்கிர கோபம்
தேவன் கோபப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் சமுத்திரத்தையே அவர் கொண்டு வந்து நம்மை அதன் வழியாக கடத்தி விடுவார். ஆகவே இந்த இடத்தில் யூதாவினுடைய பிரபுக்களின் பாவம் என்ன? What is the sin that has been committed by the princess of Judah? அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன குற்றச்சாட்டு? யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்கள். ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன், the princess of Judah were like them that remove the boundary or bound என்று வாசிக்கிறோம். யூதாவின் புத்திரர் என்ன செய்கிறார்? யூதாவினுடைய அந்த பிரபுக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எல்லைகளை மாற்றுகிறார்கள், ரிமூவ் பண்ணுகிறார்கள். அல்லது இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் சொல்லலாம், they are altering the boundary line. altering அல்லது என்ன செய்யலாம், அவர்கள் தங்களுடைய பவுண்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாரு அப்படி கூட நினைக்கலாம். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, எல்லைகளை மாற்றுவது, ஒதுக்குகிறது என்ற வார்த்தை சரியாக எனக்கு புரியவில்லை, அதனால எல்லைகளை மாற்றி அமைப்பது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை மாற்றுகிறார்கள். எதற்காக? இப்பொழுது யூதா தன் எல்லைகளை மாற்றிக் கொள்வது எதற்காக? நாம் இந்த எல்லை குறித்து, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய வரம்புகள், லிமிட்டேஷன்ஸ் ஆர் த பவுண்டரி லைனை பத்தி ஆண்டவர் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக அதை குறித்து முதல் சொல்லும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தின் எல்லைகளை குறித்து, சுதந்திர வீதத்தின் எல்லைகளை குறித்து சொல்லுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தேவன் சுதந்திர வீதத்தை கொடுக்கும் பொழுது அதனுடைய எல்லைகளை கர்த்தர் வகுத்தார், பவுண்டரி வகுத்ததாக பார்க்க முடியும். ஆகவே இந்த உலகத்தினுடைய மேப் போடுறவரே நம்முடைய ஆண்டவர் தான் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த எல்லைகளை அவர் வகுத்து கொடுத்து, இது எப்ராயிமுக்குடையது, இது மனேசேக்குடையது, இது ரூவேலுக்குரியது என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அதனுடைய சுதந்திர சுயாதீனத்தினுடைய எல்லைகளை வகுத்தார். அந்த எல்லையை அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் கடந்து போகக்கூடாது என்று சொன்னால் உரிமை பாராட்டக்கூடாது. இந்த எல்லைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்தின் மேல் அவர்களுக்கு உரிமை இல்லை என்று பொருள். எல்லையை பார்க்கும் பொழுது இத்தோடு எங்களுடைய சுயாதீனமும் எங்களுடைய சுதந்திரங்களும் முடிவுக்கு வருகிறது. There we have to stop and to return back. இதுதான் அதன் பொருளாக இருக்கிறது. ஆகவே ஆதி நாட்களிலே டியூட்ரானமி 19th chapter 14 வாசிக்கும் பொழுதும் 27:17 வாசிக்கும் பொழுதும், அதாவது உபாகமம் 19:14 அதே போல் 27:17 எல்லைகளை மாற்றாதே, மாற்றினால் சபிக்கப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை நீதிமொழிகளை வாசிக்கலாம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நீதிமொழிகள் 22:28, Proverbs 22:28. Please, Dinesh. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறிகள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அது நமக்கு நன்றாக ஞாபகப்படுத்துகிறது, யோசுவாவின் காலம் துவக்கித்தான் எல்லைகள் வகுக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த, இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த எல்லைகளை யோசுவாதான் வகுத்து கொடுக்கிறதாக பார்க்க முடியும். ஆகவே பிதாக்கள் என்று சொல்லுகிற அந்த காலம் துவக்கி இதுவரையிலும் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டது. எல்லைகளை அவர்கள் குறைக்கவோ எல்லைகளை கூட்டவோ முடியாது. காரணம், எல்லைகளை அவர்கள் குறைத்தால், அதாவது அவர்கள் தங்களுடைய எல்லை அந்த பவுண்டரி லைனை உள்வாங்க செய்தால் என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய கோத்திரத்தினுடைய எல்லை விரிவாகும். அப்பொழுது தேவன் அனுமதித்த இடத்தினின்று அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். அதே போல நாம் நம்முடைய எல்லைகளை நாம் விரிவாக்கினால் அடுத்து இருக்கக்கூடிய கோத்திரத்தினுடைய அந்த அளவு குறைக்கப்படும். ஆகவே இது கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் எவ்வளவு தெளிவாக எல்லைகளை வகுக்கிறவர். God is a God of separation என்று ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் எவ்வளவு கரெக்டாக தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை அளந்து கொடுக்கிறார். எல்லைகளை வகுத்தவர் ஆண்டவர்.
ஆகவே இந்த இடத்தில் யூதாவை குறித்து என்ன வாசித்தோம்? யூதா எல்லைகளை ஒதுக்குகிறவர்கள், மாற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் சாதாரணமாக நாம் எல்லை என்று கேட்கும் பொழுது நமக்கு இப்பொழுது தெரியும், கேரளாவுக்கு போக வேண்டுமானால் வாளையார் வழி செல்ல வேண்டும். வாளையாறில் தான் கேரளா தமிழ்நாடு எல்லை இருக்கிறது. அங்க போன இன்றைக்கு நிச்சயமாக நாம் அதி சீக்கிரமாய் போக முடியாது. பல மணி நேரம் அங்கே அவர்கள் காக்க வைக்கிறார்கள். எல்லை வரும் பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே இப்பொழுது அனுமதிக்கப்படாத ஒரு நாட்டிற்கு நான் போக வேண்டுமானால் என்ன செய்யணும்? என நான் எல்லையை கிராஸ் பண்ணணும். I have to cross the border, or otherwise if there is a fencing kept, I have to break the fencing and enter into the other side. ஆனால் இங்க சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? இந்த யூத கோத்திரத்தார் எல்லையை மீறினதாக சொல்லவில்லை. எல்லையை மீறினதாக சொல்லப்படவில்லை. அவர்கள் எல்லையை அவர்கள் என்ன செய்தார்களாம்? அதிகரித்து வைத்தார்கள், நீட்டிக் கொண்டு போனார்கள் என்று பொருள். இதுல என்ன உங்களுக்கு புரிகிறது? யோசித்து பாருங்கள். எல்லையை மீறுவது டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது வகையறுக்கப்பட்ட ஒரு வரையை தாண்டக்கூடாது என்று சொல்லி வகுத்தால், அந்த எல்லை அந்த வரையை தாண்டி போனால் கிராசிங் ஓவர், அதை தாண்டி டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இவர்கள் செய்வது என்ன தெரியுமா? இவர்கள் டிரான்ஸ்கிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டிரான்ஸ்கிரஸ் பண்ணினால் பாவம். என்ன பாவம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணினால் எல்லை இருக்கிறது, அதை கடந்து போனால் அந்த பக்கம் போவது தவறு என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் போக வேண்டிய இடத்து வரைக்கும் அவர்கள் தங்களுடைய எல்லையை அவர்கள் அவ்விதமாய் வைத்துக் கொண்டார்கள். நான் ஒரு சின்ன படத்தை இதிலே காண்பிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கத்திலே யூத எல்லையும் அதனுடைய இஸ்ரவேல் என்றதன் நடுவிலே ஒரு எல்லையை நான் காண்பித்திருக்கிறேன். அதிலே இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் இடது பக்கமாக தெரிகிறது. அதிலே ஒன்று நீங்கள் பார்த்தால், இஸ்ரவேல், அதாவது யூத மக்கள் இஸ்ரவேலுக்கு போகணும். இஸ்ரவேலிலே குறிப்பிட்ட அந்த புள்ளி வைத்திருக்கும் இடத்திலேதான் பெத்தாவேனோ அல்லது அருவருக்கத்தக்கதான விக்கிரக வழிபாடு இருக்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த இடத்திலிருந்து யூத மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லையை தாண்டி எருசலேம் ஆலயத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேல் தேசத்தர் அமைத்திருக்கக்கூடிய விக்கிரக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நேராக புறப்பட்டு போகிறார்கள். போகும் பொழுது அவர்கள் உணர்வார்கள், எல்லை வந்தாயிற்று, திரும்ப வேண்டிய நேரம். ஆனால் துணிகரமாக எல்லையை தாண்டி போனார்கள் ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்தார். அவர்கள் செய்கிற பாவம் அது பாவம் அல்ல என்று வர வேண்டும், இட்ஸ் நாட் a டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று வர வேண்டும் என்பதற்காக அவள் என்ன செய்தார்? அடுத்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய படத்தை பார்த்தால், இப்பொழுது எல்லை என்ன செய்தார்கள்? அவர்கள் வளைத்து தூரமாக்கி கொண்டு போய், எந்த இடத்திலே பாவம் இருக்கிறதோ, எந்த இடத்தில் விக்கிரக தோப்பு இருக்கிறதோ அதுவரைக்கும் தங்களுடைய எல்லையாக மாற்றிக் கொள்வது போல அவர்கள் எல்லையை நீக்கி கொண்டு போனார். இப்பொழுது பாவம் பாவம் அல்ல என்று சொல்ல முடியும். எல்லையை கடந்து போகும் பொழுது அது பாவம். ஆனால் எல்லையையே தூரமாக்கி கொண்டு அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் எல்லை உண்டு என்று சொன்னால் என்ன செய்வோம்? பாவம் அல்லவே என்று சொல்ல முடியும். இதை நான் உங்களுக்கு இப்படி விளக்கினதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சமயங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? பாவம் என்று நாம் செல்வது தேவன் வைத்த எல்லைகளை மீறுவதாகும். தேவன் நமக்கு சில எல்லைகளை வைத்திருக்கிறார். We have got our own limitation and boundaries. தேவன் நமக்கு சுதந்திரங்களை தந்திருக்கிறார். ஆனால் அந்த சுதந்திரங்களுக்கு கூட ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். எங்கு எல்லை முடிகிறது? where our boundary starts, அந்த இடம் வரைக்கும் சென்று திரும்பி வர வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம்? பாவம் என்பது எல்லைகளை தாண்டும் பொழுது பாவமாகிறது. அதை நாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுகிறோம். அது நாம் அதிகமாய் உணர முடியும். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய எல்லையின் கட்டளை வார்த்தைகளை நாம் என்ன செய்தோம்? அதை விரிவாக்கி கொண்டு போகிறோம். இதுவரைக்கும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தையும் தெய்வ வசனத்திற்கு ஏற்புடையதாக மாற்றி, அதுவும் தவறல்ல என்று சொல்லுகிற விதத்திலே அந்த விரிவான எல்லையில் நாம் பிரவேசிக்கிறோம். ஒரு காலத்தில் எல்லையை தாண்டி போனால்தான் பாவமாயிருந்தது. இப்பொழுது நாம் என்ன செய்தோம்?
நாம் செய்யக்கூடிய பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காக, நியாயப்படுத்துவதற்காக வேத வசனத்தையே நாம் ஆல்டர் பண்ண ஆரம்பித்துட்டோம். We have started adultering and we have started what you call alter the word of God. இந்த மாயம் சேர்க்கிறது போல, வேத வசனத்திலே தண்ணீர் சேர்ப்பது போல ஒரு எல்லையை கர்த்தர் வைத்தார். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் மாற்றி அமைத்து அதையே தீர்க்கமாக பண்ணி கடைசியிலே நான் செய்கிற பாவம் பாவமல்ல என்று சொல்வதற்கு வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிற அநேக பாவங்களுக்கு அது ஒரு காரியமாயிருக்கிறது. அவர் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் இப்ப பாவம் செய்யவில்லை. காரணம் என்ன? ஒன் வே டிராபிக்ல போகும் பொழுது இது ஒன் வே டிராபிக் என்று சொல்லி போர்டு வைத்திருக்கும். எதிரே வாகனங்கள் வருவதில்லை. காரணம், அங்கே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது, இது ஒரு என்ட்ரி தான் உண்டு என்று. ஆனால் அங்கே போய் அந்த போர்டை, அதாவது நமக்கு சட்டத்தை சொல்லுகிற போர்டை நாம் எடுத்து தூக்கி போட்டால் அதற்கப்புறம் அந்த வழியாக வந்தால் அது பாவம் அல்ல. ஆனால் போர்டு இருக்கும் பொழுது பாவம். இவ்விதமாக இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே அநேக பாவங்களை நியாயப்படுத்துவதற்கு ஏதுவாக தங்களுடைய கலாச்சார பின்னணியை சொல்லி, தங்களுடைய மொழி பிரச்சனையை சொல்லி, அல்லது மற்ற சமுதாய பிரச்சனைகளை சொல்லி, இப்படி பல காரியங்களை கொண்டு வந்து தேவனுடைய வசனத்திலே அதை பாவமல்ல என்று நிரூபிப்பதற்காக இன்றைக்கு வசனத்தையே மாற்றுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வேதத்தில் என்று சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். நாம் மன்னிக்கவும், மத்தேயு சுவிசேஷத்திற்கு வருவோம். 14ஆம் அதிகாரம், மத்தேயு 15. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3 6 வரைக்கும் வாசிக்கலாம். தயவாக வாசிப்போம். மத்தேயு 15. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரேன். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். போதும். எவ்வளவு அழகாக கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய கட்டளைகளும் மனுஷனுடைய பாரம்பரியம், இதுதான் இங்க விஷயம். தேவனுடைய கட்டளைகள், தேவ கட்டளைகள் தேவன் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது 10 கட்டளைகளிலே கொடுக்க பெற்ற முக்கிய கட்டளை, வாக்குத்தத்தோடு சேர்ந்த கட்டளை என்று நான் பார்க்கிறோம். அப்படி இருக்க, அவ்வளவு தெளிவாக கர்த்தருடைய கட்டளை இருக்க, இவர்கள் என்ன செய்கிறார்? இன்றைக்கு தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவதற்கு என்ன செய்தால் போதும், அங்கே வசனத்தை அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? நான் உங்களுக்காக ஒரு காணிக்கையை கொண்டு போய் கொடுத்தால் உங்களை கனப்படுத்துவதற்கு சமம் என்று சொல்லுகிறார். இது யார் சொல்லி கொடுத்தது? இது கர்த்தருடைய கட்டளை அல்ல, மனுஷர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாரம்பரியம். அப்பா அம்மாவே பார்க்க போக வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு ஒரு போன் கூட போட வேண்டாம், அப்பா அம்மாவிடத்துல எந்த பேச்சுவார்த்தை இருக்க வேண்டாம். ஆனா கர்த்தருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியணும்னா என்ன செஞ்சா போதும்? அங்கெல்லாம் போய் ஒண்ணும் செய்ய வேண்டாம், அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு பால் ஒன்று கொடுக்க வேண்டாம், கோயிலுக்கு வந்து சாமிக்கு காணிக்க போட்டுட்டு போனா உன்னுடைய கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றுகிறான். பாருங்கள் என்ன நடக்கிறது. தேவ கட்டளைகளை இப்பொழுது கீழ்ப்படிவதற்காக மனுஷருடைய பாரம்பரியம் வரைக்கும் அந்த வசனத்தை அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார்கள். இப்பொழுது மனுஷ பாரம்பரியத்தை கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு சமம். உண்மையாகவே அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் கர்த்தருடைய கட்டளை மீறுகிறவர்கள் தான். ஆனால் மனசுக்குள்ள என்ன நம்பிக்கை? நாங்கள் கர்த்தருக்கு கனம் கொடுக்கிறோம், கட்டளைகளை கீழ்ப்படுகிறோம். எப்படி? அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமலேயே நாங்கள் செய்தோம் என்று ஸ்தாபிப்பதற்கு வேத வாக்கியத்தை மனுஷ பாரம்பரியமாக மாற்றினதை பார்க்க முடியும்.
இந்த தவறு கிறிஸ்தவ உலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் சரி என்று சொல்ல வைக்கத்தக்கதாக வேதத்தை மனுஷருடைய பாரம்பரியங்களுக்கு ஏற்றபடியாய் மாற்றுகிற உலகத்தில் வாழுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் படித்த பாடத்தினுடைய முக்கியமான விஷயத்திற்கு நான் வந்து முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய கவனத்தை அதிகமாய் தேவ சமூகத்தில் வைப்போம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது வழக்கமாய் கேட்கக்கூடிய ஒரு ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் பாடமாக நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்திலே கூடியிருந்து வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு பாகத்திலே ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் பெயர் சொல்லி வந்ததை நீங்கள் ஆவியின் மூலமாய் அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களோடு தான் பேசி இருக்கிறார். அது எல்லாருக்கும் பேசுற வார்த்தைகள் அல்ல. இடையிலே ஏதோ ஒரு வார்த்தை, யூதாயே யூதாவே என்று அழைத்து உங்கள் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் யார் சொன்னாலும், எங்கே சொன்னாலும், எத்தனை மணி நேரம் சொன்னாலும் அத்தனை நேரமும் பொறுமையாய் காத்திருந்து கர்த்தர் சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு மணி நேர செய்தியிலே ஒருவேளை ஒரு நிமிடமாக உங்களுக்கு ஒரு செய்தியை கர்த்தர் வைத்திருப்பார். ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் எப்போதும் கவனமாய் கேட்கும்படியாய் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, நான் இன்றைக்கு சொன்னது போல தேவ ஆவியினால் நிறைந்தவர்களாய், தெய்வ சித்தம் செய்கிறவர்களாய், ஆண்டவருடைய கனியை கொடுக்கிற மக்களாய் இருப்போமாக. ஒருபோதும் அந்நிய குழந்தைகளை பெற்றெடுத்து மாம்சத்தின் கிரியைகளினால் நிரம்பினவர்களாய் வாழாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில அமைதியாக ஆவியின் கனியை நாளொரு மேனி பொழுது வண்ணமாக நாம் உற்பத்தி செய்வதற்காக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த அன்பு, அந்த சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், சுவாசம், இச்சையடக்கம் என்று சொல்லுகிற அற்புதமான அந்த 9 சுளைகள் கிறிஸ்தவனாகி என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டால் உண்மையாகவே எவ்வளவு அழகாயிருக்கும் என் வாழ்க்கை. ஒரு நல்ல சோலையாக, ஆவிக்குரிய சோலையாக நம்முடைய சபைகள் மாறட்டும். ஆவியின் கனி நிறைந்த மக்களாக உலகத்தில் வாழ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோமாக. அவருக்கே கட்டுப்படுவோம். இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.